கரெக்டான நேரத்தில் ஒரு பாடலை எழுதி கொடுத்தும் திரைப்படம் வெளியாகாததற்கு கவிஞர் வாலிதான் காரணம் என எம்ஜிஆர் கவிஞர் வாலியை கோபப்பட்டு திட்டிய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதாவது 4 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் எழுதிய லெஜண்ட் கவிஞர் வாலி. இவர் திரைப்படங்களில் தன்னுடைய பாடல் வரிகளை நேர்த்தியாக கையாள்வதில் வல்லவர். அதேபோல் காதல், தத்துவம், சோகம், நட்பு, உறவு என இவர் திரைப்படத்தில் தொடாத டாபிக்கே இல்லை என்று சொல்லலாம். சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதிய கவிஞர் வாலி புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு மட்டும் சுமார் 60க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். கவியரசர் கண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் மிகவும் ரசித்தது கவிஞர் வாலியின் வரிகளைத்தான். இதற்கு உதாரணமாக மாநாடு ஒன்றில் எம்ஜிஆர் வெளிப்படையாகவே இனி கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய படங்களுக்கு பாடல் எழுத மாட்டார் என்றும் கவிஞர் வாலிதான் தன்னுடைய படங்களுக்கு பாடல்களை எழுதப் போகிறார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த தகவல் தினத்தந்தி உட்பட அப்போதைய பிரபலமாக இருந்த நாளிதழ்களில் பிக் பிரேக்கிங் நியூஸாக வெளியானதாம். இந்த தகவலை கவிஞர் வாலியே தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் அரசியலையும் ஒன்றிணைத்து மக்கள் மத்தியில் மேலும் பிரபலமாக்கியது கவிஞர் வாலியின் வரிகள்தான். அந்த அளவுக்கு கவிஞர் வாலியின் கைவண்ணத்தில் வெளியான பாடல்கள் தனித்துவமானதாகவும் மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய வலிமை பெற்றதாகவும் இருந்தது. எம்ஜிஆரை பொறுத்தவரை தன்னுடைய படங்களில் இடம்பெறும் பாடல்களின் வார்த்தைக்கு சக்தி அதிகம் இருப்பதாக நம்பக்கூடியவர். எனவே எந்த விதத்திலும் நெகட்டிவான வார்த்தைகள் இடம்பெறக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருப்பாராம் எம்ஜிஆர். பலமுறை இதை கவிஞர் வாலியிடம் கூறி, தமிழில் அறச்சொற்கள் நிறைய உண்டு, ஒரு சொல் வெல்லும், அதே நேரம் ஒரு சொல் கொல்லும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் என பலமுறை கூறியுள்ளாராம் எம்ஜிஆர் வாலியிடம். ஆனால் எம்ஜிஆர் சொன்னதை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் எம்ஜிஆர் நடிப்பில் 1970ஆம் ஆண்டு தாமஸ் மற்றும் சிங்கமுத்து இயக்கத்தில் வெளியான தலைவன் என்ற திரைப்படத்தில் நீராடி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வராமல் காத்திருந்தால் என்கிற அறச்சொல்லுடன் ஒரு பாடலை எழுதியிருப்பார் கவிஞர் வாலி. தலைவன் வராமல் காத்திருந்தால் என்கிற வார்த்தையால் தான் அந்த திரைப்படம் உரிய நேரத்தில் வெளியாகாமல் போனது என எண்ணி கவிஞர் வாலியை கோபித்து கடிந்து கொண்டாராம் எம்ஜிஆர். இதை கேட்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என தோன்றினாலும் தமிழ் வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியை எந்த அளவுக்கு எம்ஜிஆர் நம்பினார் என்பது தெரிய வரும்.